நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என தெரிவித்துள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், முதல் கட்டமாக தமிழகம் உள்ளிட்ட 21 மாநிலங்களில் 102 மக்களவை தொகுதிகளுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதியன்று வாக்குப்பதிவும், இரண்டாம் கட்டமாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் அடங்கிய 89 மக்களவை தொகுதிகளுக்கு ஏப்ரல் 26இல் வாக்குப்பதிவும், மூன்றாம் கட்டமாக குஜராத், கர்நாடகா உள்ளிட்ட 12 மாநிலங்களில் அடங்கிய 94 மக்களவை தொகுதிகளுக்கு மே 7இல் வாக்குப்பதிவும் நடைபெறவுள்ளது. நான்காம் கட்டமாக ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் அடங்கிய 96 மக்களவை தொகுதிகளுக்கு மே 13இல் வாக்குப்பதிவும், ஐந்தாவது கட்டமாக மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் அடங்கிய 49 மக்களவை தொகுதிகளுக்கு மே 20இல் வாக்குப்பதிவும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது கட்டமாக ஹரியானா உள்ளிட்ட 7 மாநிலங்களில் அடங்கிய 57 மக்களவை தொகுதிகளுக்கு மே 25இல் வாக்குப்பதிவும், ஏழாவது கட்டமாக பஞ்சாப் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் அடங்கிய 57 மக்களவை தொகுதிகளுக்கு ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்தார். இதில் பீகார், மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்களில் மட்டும் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்றும், வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார்.